Lord. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கல்யாண பாட்டில் எடு.
Está bien. Praise the Lord, hallelujah. So, praise the Lord. Again. நம்ம எல்லாம் எழுந்திருப்போமாக. Praise the Lord. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். ஆண்டவர் திருமண ஆராதனை ஆசீர்வாதத்தை தருவாராக. மணமகனும் உள்ளே வரும்போது ஒரு பாடல் பாடப்படும். அப்போது மணமகனும் உள்ளே வரும்படி கேட்கிறேன். முதலாவது ஜெபமாக ஆண்டவர் இந்த திருமண நிகழ்ச்சி ஆசீர்வாதத்தை தர வேண்டும். தேவனுடைய அற்புத கரம் ஒரு விசை நீட்டப்படுவதாக. நம்ம எல்லாம் ஜெபமாக. ஹல்லேலூயா. சொல்லியா ஜெபம்.
நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியான மனோகரமான மங்களகரமான மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்கும் என்று சொல்லி முது பிள்ளைகளுக்கு ஒருவருக்கொருவர் ஏற்ற உண்டாக்கி இந்த மனநாளை நியமனம் பண்ணி தேவன் நியமித்த நாளிலே நியமித்த நபரோடு பிள்ளைகளுடைய மனவாழ்வு ஆண்டவரே இந்த ஆலயத்திலே மலரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தபடினால் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வைபவங்களையும் கர்த்தர் முன்னின்று நடத்த, நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய திவ்ய பிரசன்னம் அந்த நல்ல நாளிலே எங்களை மூடிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடும்போது மணமகனும் மகளும் உள்ளே வரும்படி கேட்குறேன். உள்ளே விரைவாக வந்து விட வேண்டும். பிறகு கதவை பூட்டணும். ஏசி அவ்வளோ வெளியே போயிடக்கூடாது. அதனால் வர்றவங்க ஒரு கதவை பூட்டிடுங்க. ஒன்றன் பின் ஒன்றாய் வந்த பிறகு செகண்ட் டோர் லாக் பண்ணிடுங்க. இந்த ஏதேனில் ஆதிமனம் என்ற பாடலை நாம் பாடும்போது மணமகனும் உள்ளே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டப்படி கேட்கிறேன். பாஸ்டர் முன்னாலே வரப்படுங்க. ஒரு பாட்டு சொல்லிட்டியா? ஒரு ஸ்தோத்திர பாட்டை ஒன்று பாடுவோமாக. பாட்டை கேட்டு போட்டு உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு
வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புகழாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி பிள்ளைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம். இந்த திருமண விழாவிலும் கர்த்தராகிய தேவன் முன்னின்று காரியங்களை நமக்கென்று வாய்க்கு பண்ணித்தக்கதாக நம்மளால் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் இந்த நேரத்தில் கிருபை பாராட்டுவாராக. இம்மட்டும் நம்ம நடத்தின தேவன் இனியும் நம்மை ஆண்டவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. Jesus. Jesus. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லி, எபினேசரே இந்நாள் வரை எங்களுக்கு உதவி செய்தீரே. குறிப்பாய் மணமகனாய் நிற்கிற ராஜகுமாருக்கும் மணமகளாய் நிற்கிற திவ்யாவுக்கும் இந்நாள் வரை கர்த்தர் வழிநடத்தின தேவன் இந்த திருமண இணைவிலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஆராதித்து பாடுவோமாக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. திரியேக தேவனுக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி
கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 ஆராதனை. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதமான நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த திருமண நாள் ஆண்டவரே, ராஜ்குமார் திவ்யாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முன்குறித்து உடைய திருத்திட்டத்தின்படி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை குறித்த நாளுக்கென்று வைத்து நன்மையாய் செய்ய பண்ணுகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மையான ஈவு பரத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற இந்த நல்ல ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருமண நாளின் ஆண்டவரே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. காலை வேளையில் நிச்சயதார்த்த நாள் ஆண்டவரே, அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் ஆசீர்வதித்த தேவன் இந்த திருமண நாள் ஃபங்க்ஷன்களை ஒவ்வொன்றையும் கர்த்தராகிய தேவன் திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நம்முடைய வல்லமையின் ஆண்டவரே, தூய ஆவியானவரின் ஆண்டவரே அசைவாடுதலை நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாய் ராஜகுமார் திவ்யாவுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகப்படுவதாக. அல்லேலூயா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் ஆண்டவரே, போதகர்களாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த திருமண வைபோகத்தை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் திட்டமிட்டபடி சரியாய் நடத்தி முடிக்கவும் ஆண்டவரே, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். we commit our lives to you Lord Jesus. எங்களை ஆட்கொண்டு கர்த்தர் நடத்துவீராக. மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். எங்களை முழுமையாக நம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம உட்காருவோமாக. இடமில்லாவிட்டால் நீங்கள் மாடிக்கு சொல்லும்படி கேட்கிறேன். இங்கே கீழே இடம் சேர் சொல்லாவிட்டால் நீங்கள் மேலே பால்கனிக்கு சொல்லும்படி நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். விரைவாய் உள்ளே வாங்க. கதவு திறந்துருக்கக்கூடாது. ஏசி எல்லாம் வெளியே போயிடும். பிறகு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ரெண்டாவது, அங்கே நின்றுக்க வேண்டாம். மேலே மாடியில் இடம் நல்லா இருக்கிறது. நீங்கள் மாடிக்கு போகும்படி கேட்கிறேன். மேலே வழியில் நிற்காமல் நீங்கள் மாடிக்கு சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே திருமண இணைப்புக்காக ராஜ்குமார், திவ்யா பாரதி இருவரையும் இந்த எல்லைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனை முடியும் வரை நீங்கள் கொஞ்சம் அமைதி காக்கும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய செல்ஃபோன் எது இருந்தாலும் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிடுங்க, அல்லது சைலண்ட் மோடில் போட்டுக்கிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகத்திலே 128ஆம் சங்கீதம். 128ஆம் சங்கீதம். ராஜன் பிரதர் வரும்படி கேட்கிறேன். இருக்காங்களா? நூற்றி 28ஆம் சங்கீதம். டோரை நல்லா லாக் பண்ணிடும். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளை ஆண்டவர் இந்த திருமண ஆராதனை செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டு சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக. இருந்த விடமாய் ஜெபிக்கும் போது நம்ம மத்தியிலே இருக்குதான பாஸ்டர் ஜெகன் இருப்பதை குறித்து சந்தோஷம். அவர்கள் இந்த மணப்பெண் உடைய போதகர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி, இந்த மீதியான பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம். இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நல்ல ஒரு வேளையில் நம்ம எல்லாரும் இணைந்து வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த திருமணத்தை கர்த்தர் தாமே இதை அவருடைய நினைவில் வைத்திருந்தார். முதல் திருமணத்தை கர்த்தரே செஞ்சார், ஆரம்பித்து வைத்தார். எனவே இந்த திருமணத்திலும் அவரே வந்திருக்கிறார். அவரே இந்த நேரத்தை ஆசீர்வதித்தரும்படியாக பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு
நமக்கு ஆலோசனைகளை தரும்படியாக அவருடைய சமூகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து செபிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி நம்முடைய செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்கள் இன்ப பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த திருமண காரியங்களை கர்த்தர் நீரே ஆண்டவரை வாய்க்க பண்ணி கர்த்தர் அற்புதமாய் செய்து இது கர்த்தரால் வந்தது என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து இமட்டுமாய் நடத்தி வந்ததற்காக நன்றி. இதற்காக இரு குடும்பத்தாரும் செய்த எல்லா பிரயாசங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் தொடரச் செய்கிற நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எப்படி கானாவூர் திருமணத்தில் வந்து குறைவுகளை நிறைவாக்கி அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை கட்டளையிட்டது போல ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுதே அதிலிருந்து ஆலோசனைகள் வெளிச்சங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, இணைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஆலோசனைகள் வெளிப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். உம்முடைய கரம் வெளிப்படட்டும் அப்பா. தேவ வார்த்தையின் வழியாக கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஆண்டவரே தேவ மக்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவங்க வாழ்க்கையை இன்றைய முதல் ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல இது தேவ சமூகம், இதற்குள்ளே வந்திருக்கிற இவர்களும் ஆண்டவர் இதுவரைக்கும் இயேசுவை பற்றி கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் அவர்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையின் வழி அவர்களை சந்திப்பீராக. உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. எங்களுக்கு கிடைத்த இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை இன்றைக்கு இவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவோடு கூட கர்த்தர் பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த திருமண ஆராதனை நடத்தி வைப்போம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேதாகமத்திலே நான் வாசித்த சங்கீதம் ஒரு திருமண ஆராதனையில் வாசிக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த உலகத்திலே ஆண்டவர் சகலவற்றையும் சிருஷ்டித்த பிறகு மனிதனை உண்டாக்கினார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. மனிதனை உண்டாக்கின அந்த நாளிலே அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே குடும்பம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. மேரேஜ் இஸ் எ காட் ஆர்டைன். அது தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டது, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. covenant relationship between a man and woman. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடியதான நல்ல அன்பின் இணைப்பு, உடன்படிக்கை, இதுதான் திருமணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த திருமணத்தினுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், பில்லர் ஆஃப் த மேரேஜ் என்று சொன்னால் லவ், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட். தெய்வீக அன்பும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுதல், ஒருவரை ஒருவர் சிநேகமாயிருத்தல், அதோடு மாத்திரமில்லை ஒருவரை ஒருவர் நம்புதல். இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்தில் மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி அந்த பாவம் என்று வேதம் சொல்லுகிற அந்த எல்லை வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாகத்தான் அல்லது குடும்பமாகத்தான் அவர் சிருஷ்டித்தார். ஆகவே திருமணம் என்பது பாவத்துக்குரியதல்ல, அது தேவனாலே நிர்ணயிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அற்புதமான ஒன்று. தேவன் அந்த குடும்பத்தின் மூலமாய் தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தவர் அவர்கள் மூலம் இந்த உலகத்திலே நல்ல பக்தியுள்ள சந்ததி தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே இருவருக்கும்
சொல்லக்கூடியதான வார்த்தைகள் நிறைய இருந்தாலும் குறுகிய நேரத்திலே சில வார்த்தைகளை சொல்லி அடுத்த பகுதி கருத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்றைக்கு மகிமைப்பட்டவதா இவருடைய வாழ்க்கையில் திருமண வாழ்விலே இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் சொந்த விருப்பங்கள், தகப்பன் தாயோடு இருக்கக்கூடியதான உறவுகள், சொந்த விருப்பத்தை எதை வேண்டுமானும் கேட்டு எதை வேண்டுமானும் பெற்றுக்கொண்டு எதை வேண்டுமானும் இருந்து அந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களிலே அவர் இருவருக்கும் ஒருவர் உரிமை இருக்கிறது என்பதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் இருவரை இணைத்தார் என்று சொன்னார். இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முதலாவது இருக்க வேண்டியது ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி. அவருடைய குடும்பத்தோடு நல்ல தொடர்புகள், இருவருக்கும் நல்ல தொடர்புகள், நல்ல உறவுகள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை விரும்பின தேவன் அதற்கு முன்பு செய்த ஒன்று என்ன என்று சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உருவாக்கினார். முதலாம் நாளிலே வெளிச்சம் உண்டாக்கினார். இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லப்படும். இரண்டாம் நாளிலே ஆண்டவர் வெளிச்சத்தை பிறகு வேறாக பிரிக்க வேண்டியதான காரியங்களை பிரித்தார். மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள் சகலவற்றையும் உருவாக்கினார் 6 நாட்களிலே. 5 நாட்களில் உருவாக்கினார். 6ஆம் நாளிலே ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், தன்னை போலவே ஒரு மனிதனை ஆண்டவர் அவர் உருவாக்கினார். அவர் விழாயிலும் இருந்து எடுத்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். ஒரே நாளிலே உண்டாக்கின தேவன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உண்டாக்கி அவர் இருவரும் படுத்து தூங்கி காலையில் விழுத்த உடனே அவர்களுக்கு முதல் நாள் எது என்று சொன்னால் 7ஆம் நாள் தான் முதலாம் நாள். வாரத்தின் கடை நமக்கு தொடக்கப்படுகிற முதல் இந்த 7ஆம் நாள் என்று சொல்லப்படுகிறது. சனிக்கிழமை என்று சொல்லுவார்கள். அந்த 7ஆம் நாளிலே அவர்கள் கண் விழிக்கு பார்க்கும்போது அந்த நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பொருள் இருவரும் கண் விழித்த உடனே முதலாவதாக தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே தான் சகலவற்றை உருவாக்கினவருக்கு அவைகளுக்கு இன்னொரு நாள் வரும்போது தேவனை பற்றிய எண்ணங்கள், யோசனைகள் இருப்பதில்லை. ஆனால் மனிதனை பொறுத்த மட்டிலே அவன் கண் விழித்த உடனே முதலாவதாக அவன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது தேவனோடு உள்ள தொடர்பு. ஆண்டவருக்குமாய் உலகத்தோடு எந்த தொடர்புகள் வைத்துக் கொள்வது என்பது இருந்தாலும் ஆண்டவரோடு உள்ள தொடர்புகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினான். ஆண்டவர் 6ஆம் நாளில் உண்டாக்கி 7ஆம் நாள் என்பது மனிதனுக்கு முதலாவது நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த முதலாம் நாளில் தேவனோடு உள்ள உறவு, அதான் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள தொடர்புகள் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்குத்தான் ஆண்டவர் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் வந்து உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இணைக்கப்படுகிற இந்த ஒரு நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு 6ஆவது நாள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காலையில் விழிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனை முகமுகமாய் சந்திக்கக்கூடியதான தேவனுள்ள உறவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் எழும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும். அன்றில் தொடங்குகிற தேவனுடைய உறவு ஜீவிய காலம் முழுவதும் அந்த தேவனுள்ள உறவுகள் உங்கள் இருவருக்கும் நன்றாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ உறவு என்பது சொல்லும் போது தேவன் அதற்கு பல ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். காலையில் எழுந்தவுடனே இவருடைய வாழ்க்கையில் முதலாவதாக எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த கணவன் மனைவி, எந்த குடும்பம், எந்த எல்லை இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும், எந்த படித்தவர் படிக்காதவர், ஏழை பரம ஏழை, யாரும் பிரச்சனை இல்லை, காலை எழுந்தவுடனே தேவனை தேடக்கூடியதான உணர்வுகள் கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு அந்த நாளை ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதியும், இந்த நாள் எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்க வேண்டும். செய்கிற பிரயாசங்கள், போக்குவரவு காரியங்கள், நாங்கள் திட்டமிடுற காரியங்கள், எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது தேவனை தேடக்கூடிய அந்த வாஞ்சை, விருப்பம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும். விசேஷமாக இணைக்கப்பட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறவுகள் எப்போது தேவனை தேடக்கூடிய எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆமாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஆண்டவர் ஜெபம் என்ற ஒன்றை வைத்திருந்தார். அதற்கு தான் இதற்கு நாம் செய்கிறோம் பிரார்த்தனை அல்லது ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம் என்று சொல்லலாம் பல விதங்களில் நாம் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவை ஒன்று இருக்கிறது என்பதனாலே ஆண்டவர்கிட்ட போவது. ஒரு மனுஷன் தேவையாக இருந்தால் ஒரு மனிதனை தேடி போகிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்று ஒன்று இருப்பதனாலே தேவனை தேடுவது என்பது இருக்கலாம். ஆனால் அதை விட தேவை என்பதனாலே போகக்கூடாது.
நமக்கும் அவருக்கும் எப்போதும் உள்ள உறவுகள் நல்லா இருக்கணும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை தேடி போகும்போது அவனை தேவைக்காக போவதில்லை. 2 நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, 2 நண்பர்களும் ஒருவரும் நல்லா பேசுவார்கள், பிரியா விடை கொடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. காலையில் சந்திக்கும் போது நம்ம போன உடனே அவன் நண்பன்ட்டு எப்படி ஒரு 10,000 ரூபா பிடிங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவதில்லை. இருவரும் சந்தோஷமாய் பேசுவதற்குரிய எண்ணங்கள் யோசனைகள் தான் வருவது உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை தேடுவது என்பதை விட நல்ல உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம் எனக்கும் ஆண்டவருக்கு இருக்க வேண்டும் என்ற, என் குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கு இருக்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு தேவனுள்ள உறவுகள் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவை கருதி அல்ல, நல்ல உறவுக்காக தேவனை தேட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, உங்கள் வீட்டில் தேவனை குறித்த காரியம் மாத்திரமல்ல, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னா தேவனை தேடக்கூடிய அனுபவம் அது பழக்கமாகவே இருக்க வேண்டும். அதற்கு ஆராதனை முறைகள் இருக்கிறது. அந்த ஆராதனையில் ஒரு நாள் வைத்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்து விட்டோம் என்று சொன்னான். அந்த ஆராதனைக்கு வரும்போது ஆணுக்கு ஒரு பக்கமாக வருவது கூடாது. நீ முன்னால் போ, நான் பின்னால் வாரேன் அப்படிங்கிறது. இப்போது கல்யாணம் முடிஞ்சவொன்னு போக மாட்டாங்க. காலங்கள் செல்ல செல்ல நிறைய வீடுகளை நீ முன்னால் போ, நான் பிறகு பார்த்துக்கிறேன், நான் வாரேன்னு சொல்லிட்டு இருப்பார். பிறகு சர்ச்சில் கேட்டால் தான் அவர் வாரேன்னா புறப்பட்டார், ஆனால் ஆள் என்ன செய்யலை, வரல அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆலயத்துக்கு வர வேண்டும் சொன்னால் எந்த வயதாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இருக்கும்போது இருவரும் ஒன்றாகத்தான் தேவனை தேட, தேவனை ஆராதிக்க வர வேண்டும். அந்த உறவுகள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒன்றாக இணைந்து கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளோடு ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளும் ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொள்வது, பாரதிக்கு சொல்லிக்கொள்வது, ராஜ்குமார் சொல்லிக்கொள்வது, உங்கள் வாழ்க்கையில் ஆராதனையை இனி வரும் நாட்களில் ஒரு நாள் கூட நீங்கள் விடக்கூடாது. ஒருவேளை ஊர் மாறி போகலாம், அல்லது ஊரில் வேறு ஊருக்கு போயிருக்கலாம். எந்த எல்லைக்கு சென்றாலும் தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளில் சர்ச்சில் நிற்பதை தேவன் உங்களை காண வேண்டும். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரிலேஷன்ஷிப் வித் காட் என்பதில் உங்களுடைய திறமைகள், உங்கள் தாளந்துகளை தேவ நாம மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமாதாய பணியோ, நல்ல ஜெபங்களோ, அல்லது நல்ல ஊழியம் செய்கிற காரியங்களுக்கு போக முடியவில்லை, கொடுக்கிற காரியங்களிலோ எவைகளிலும் தங்கு தடையின்றி செயல்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி, உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், தங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி யோபு என்றதான பக்தன் அந்த பிள்ளைகளுக்கு பலி செலுத்தி தான் அனுப்புவான். அவனுக்கு 10 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள். அவன் எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டான். குடும்பமாக பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்காரு. பிள்ளைகளை கண்டுகிட்டு இருக்கிறான். அவரெல்லாம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அவரெல்லாம் ஒன்று கூடி அந்த ஃபங்க்ஷனில் சந்தோஷமாய் நல்ல உணவு முறைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். மறுநாளோ 2 நாள் கழித்து வீட்டுக்கு போக வேண்டும் போது தகப்பனை பார்த்து, தகப்பனே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லி அவர்கள் வரும்போது தகப்பன் முதல்ல நிறுத்துவார். நில்லுங்க அப்படின்னு நிறுத்தி அவர் எல்லாருக்காகவும் ஒரு ஜெபம் செய்வார். பலி செலுத்தி அவருடைய காலங்களில் பலி செலுத்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார். எங்கள் பிள்ளைகள் இந்த நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல விருந்தோம்பல் எல்லாம் செய்து அவர் இருக்கும்போது ஒருவேளை உம்மை துக்கப்படுத்தி இருந்தால், உமக்கு விரோதமாய் பேசியிருந்தால், ஒருவேளை பாவம் செய்திருந்தால் எங்கள் பிள்ளைகளை நீர் மன்னிக்க வேண்டும் ஐயா, அவர் சந்தோஷமாய் போக வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து அனுப்புவான். அவருடைய பொருள் என்னன்னு சொன்னான், அந்த வீட்டிற்கு ஆசாரியன், அந்த வீட்டின் தலைவன் தான் அந்த வீட்டிற்கு ஆசாரியன். ஆகவே ஆசாரியன் இருக்க வேண்டியவன் ராஜ்குமார் இந்த வீட்டின் ஆசாரியன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இருந்து தேவனோடு உள்ள உறவுகள், தேவனோட ஐக்கியத்திற்கு அந்த பிள்ளைகளையும் மனைவி எல்லாரையும் நடத்துவதற்குரியவனாய் கர்த்தரை மாற்ற வேண்டும். வரும் நாட்களில் நல்ல சுதந்திரத்தை தேவன் கட்டளையிடுவாராக. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நல்ல தேவனை தேட வேண்டும். குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு நீங்கள் நல்ல ஒரு ஆசாரியனை இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆக்கில்லா பிரிசில்லா குடும்பத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இருவரும் வேலை செய்தார்கள். வேதாகமத்திலே ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை குறித்து 6 முறை ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முறை சொல்லப்பட்டதிலே 3 முறை ஆக்கில்லா என்றதான அந்த கணவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சொல்லப்படும் ஆக்கில்லா பிரிசில்லா என்று வரும்.
அடுத்த 3 முறை வரும்போது பிரிசில்லா ஆக்கில்லா என்று சொல்லி வரும். ஆக குடும்பத்திலே சமநிலை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே இந்த குடும்பத்தில் சமநிலை வைத்திருப்பது போல உங்கள் குடும்பத்திலும் நல்ல ஒரு சமநிலை இருப்பதாக. ஒருவர் நேசித்து, ஒருவர் கனமண்ணி, ஒருவருடைய காரியங்களை விசாரித்து, ஒருவர் காரியங்களை ஒருவர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குடும்பத்தை விசாரிப்பது என்பது மனைவி, குடும்ப பிள்ளைகள் எல்லாம் வரும்போது எவைகள் தேவை, எவைகள் வேண்டும், எது வேண்டாம் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசாரிக்கக்கூடியதான நல்ல ஒரு குடும்பமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, எதையும் கணவனோ மனைவியோ மறைத்து வைத்து மறைவிடத்திலே செயல்படக்கூடியதான காரியங்கள் இருக்கக்கூடாது. 2 பேரும் திறந்த மனதோடு, ஓப்பன் ஹார்ட்னு சொல்லுவாங்க, திறந்த மனதோடு ஒருவர் நேசித்து செயல்பட வேண்டும். அதில் ஒன்று பொருளாதார காரியங்களில் கணவனுக்கு தெரியாமல் எந்த மனைவியும் அவள் பொருளாதார காரியத்தில் வேறு காரியங்களை தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் மனைவிக்கு தெரியாமல் அவர் வைத்திருக்கதான காரியங்கள் மனைவி தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்படி நிறைய இந்த குடும்பத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு கேள்வி கேட்டோன்னா நிறைய பெண்கள் சொல்வார்கள், என்னுடைய கணவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளோ வாங்குறாரு என்ன செய்யாது. ஆனால் வீட்டுக்கு நான் கேட்ட நேரம்லாம் பணம் கொடுப்பார், கேட்டேன்னா வாங்கி கொடுப்பார். ஆனால் எவ்வளோ சம்பளம்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது என்பார். நான் சொன்னேன், சம்பளம் கட்டாயம் தெரிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வருதுன்னு தெரிய வேண்டும். காலங்க நடுவே எவ்வளோ இருக்குன்னு தெரிய வேண்டும். குடும்பத்தை திட்டமிட்டு பொருளாதாரத்தை நடத்தக்கூடியதான காரியங்கள் கணவனுக்கும் இருக்கிறது, மனைவிக்கும் இருக்கிறது. வீணான செலவுகள், வீணான காரியங்களுக்கு பணத்தை விரயம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நல்ல திட்டமிட்டு பொருளாதாரத்திலே செயல்பட வேண்டும். அந்த பொருளாதாரத்திலே கணவனுக்கு தெரியாமல் வேறு யாருக்கு கடன் கொடுப்பதோ அல்லது வட்டிக்கு கொடுப்பதோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது. அப்படி செய்து ஏராளமான பணத்தை இழந்த குடும்பங்கள் நிறைய உண்டு. அதனாலே வாழ்க்கையில் பிரிந்து போன குடும்பங்கள் உண்டு. அதனாலே வாழ்க்கையில் வருத்தமான குடும்பங்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை காரியம் இருந்தாலும் நீங்கள் இன்னொருவரை அல்லது 3வது பர்சன் உள்ளே நுழைவதற்கு நீங்கள் அனுமதிக்காமல், நீங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் 2 பேரும் பேசி தீர்க்க வேண்டும். 2 பேருக்கு பேசி தெரியவில்லை, நல்ல அதுக்கு ரிசல்ட் தெரியலைன்னா உங்கள் பெற்றோர் இருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர் காரியத்தில் நீங்கள் செய்து கேட்க வேண்டும். பெற்றோருக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் உங்கள் போதகர் இருக்கிறார். 2 பேருக்கும் போதகர் இருக்கிறார்கள். யாரிடத்தில் போக வேண்டுமோ நல்ல போதகத்தில் சொல்ல வேண்டும். நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் சொல்ல வேண்டும். வீணான நபரத்தில் போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. தேவையில்லாத நபர்களை, குடும்பத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற நபரத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. நீங்கள் நல்ல நபரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். குடும்பத்துக்கு சமாதானமும் நல்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். நிறைய சொல்லலாம். அப்ரிஷியேட் ஈச் அதர். ஒருவர் அவன் பாராட்டக்கூடியதான நல்ல உடை உடுத்திருந்தார், அவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல உடை உடுத்தல் பாராட்டக்கூடியதான அந்த எண்ணங்கள் வேண்டும். நல்ல சூப்பராக இருக்குது ட்ரெஸ். இந்த பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஊரெல்லாம் பாராட்டிட்டு வருவாங்க. இந்த அம்மா, உன் சேரி நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, பிரதர் உங்கள் பேண்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆனால் வீட்டில் அவர் வச்சு போட்டிருக்கிற ஒருத்தர் நாள் நினைச்சதில்லை, சொன்னதில்லை. இதே போல் அவரும் எத்தனையோ பேருக்கு பாராட்டுவார். உடை அளவில் வீட்டில் மனைவி பாராட்டுவதில்லை. உணவு காரியங்களில் வெளியே எத்தனையோ பேர் பாராட்டி வருவார். வீட்டில் அந்த பெண்ணானவள் சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பார்க்குறதுன்னா நல்லா சாப்பிட்றாரா இல்லையான்னு பார்க்குறது இல்லை, எவ்வளோ சாப்பிட்றான்னு பார்க்குறது இல்லை. அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை, சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது, நேற்றை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுற ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் எதிர்பார்த்து பக்கத்தில் என்ன செய்யும், சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாராட்டக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. 1-2 சொல்லியிருக்கலாம். ஆனால் பாராட்டக்கூடிய மனது எப்போதும் இருக்க வேண்டும். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி, இதெல்லாம் ஒவ்வொன்றாய் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. ரிலேஷன்ஷிப் சர்ச் மெம்பர்ஸ், சபை விசுவாச குடும்பங்களோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் வித் ஃபெலோ ஒர்க்கர்ஸ், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களை யாரும் தவறாக சொல்லக்கூடாது, உங்களை யாரும் கனகீனப்படுத்தக்கூடாது, உங்களை யாரும் வீணான வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது, நான் உண்மையற்றவர் என்று சொல்லி அந்த பெயரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே நல்ல நம்மோடு இருக்கக்கூடியவரோடு நல்லா இருக்க. ரிலேஷன்ஷிப் வித் த வேர்ல்டு, இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தோடு இருக்கக்கூடியதான தொடர்புகள் நல்லா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. எல்லாவற்றையுமே
அவர் பெற்றோர் இருவருடைய பெற்றோருக்கும் இருவரும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், பாருமா, ராஜ்குமார் பாரதியினுடைய பெற்றோருக்கும் அந்த உறவுகளுக்கு சந்தோஷமான ஒரு மகனை போல இருக்க வேண்டும். இதே போல் பாரதி ராஜ்குமாருடைய பெற்றோர் குடும்பத்திற்கு உறவுகளுக்கு நல்ல ஒரு மகளை போல இருக்க வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள். ஆகவே இருவரும் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குடும்ப வாழ்க்கையில் நல்ல மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருவர் எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். இந்த பொக்கே வாங்கி வச்சிருக்கோம். பிரியமானவர்களே, எல்லாம் சற்று கவனிக்கப்படி கேட்கிறேன். இது முக்கியமான ஒரு பகுதி. பிரியமானவர்களே, இந்த மணமகனும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இந்த இடையிலே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தெய்வ பயத்தோடும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடைய திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவரெண்டு பேர் இப்போது கூடி வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்ல வேண்டுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலமாக சொல்ல கடவர். அப்படி சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருப்பானாக. நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டென்று உங்கள் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். அதாவது சேர்க்கக்கூடாதபடி தடை எது இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை, சத்தமாக இல்லை. ராஜ்குமார் ஆகிய நான் திவ்ய பாரதியுடன் பரிசுத்த விவாகம் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரியத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய பாரதியாகிய நான் ராஜ்குமாருடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்குமாரன், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண
நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து காப்பாற்றி கனப்படுத்தி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முருகம் பாராமல் இவளுக்கு கணவனாக இருப்பாயா? ஆமென். இருப்பேன். திவ்ய பாரதியாகி நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ ராஜ்குமாரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவனை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவனுக்கே மனைவியாயிருப்பாயா? இந்த கைப்பிடிச்சு இந்த மணமகளை இந்த மணமனு கொடுக்கிற நான் ஒரு வரும்படி கேட்கிறேன். நீங்க வாங்கம்மா. வலது கையை பிடிச்சி அவனுடைய வலது கையில் வலது கை பிடிச்சி போட்டோ நட்டு. சரி விட்டுருங்க. சொல்ல இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக நிற்க, ராஜ்குமாராகிய நான் திவ்ய பாரதியாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். திவ்ய இங்க கூடி வந்திருக்க யாவரும் சாட்சியாக நிற்க, திவ்ய பாரதியாகிய நான் ராஜ்குமாராகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜ்குமார் அண்ட் திவ்ய பாரதி பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவனுடைய சன்னதியில் சபைக்கு முன்பதாகவும் அறிக்கையிட்டு ஒருவருக்கொரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவதாஸ் நம்ம எல்லாம் ஜெபம் உங்களை கரங்களை பிள்ளைகளுக்கு நேராக நீட்டிக்கொள்ளப்பட்டு கேட்குறேன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இணைத்தார். வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான வளர்ப்பு, வித்தியாசமான சூழ்நிலைகள், படிப்பும். ஆனால் ஆண்டவர் அப்படியே பல நாள் எதிர்பார்ப்புகள் ஜெபங்கள் கேட்டு பதில் கொடுத்து ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இணைக்கப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்வை தொடர இன்றைக்கி முதல் கால் எடு
எடுத்து வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் நேர்த்தியாய் இருப்பதற்கு ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நல்ல புத்திர சந்தானத்தை கட்டளையிட்டு பக்தியுள்ள குடும்பமாக இருப்பார்கள். நல்ல ஜோபடமாக ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாத பிள்ளைகள் மீது இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாரம் என்ற பகுதியிலே தேஜி சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறான பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாளில் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை கர்த்தர் தாமே மேன்மைப்படுத்த முடியாய், சகல விதமான ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை கழிவுற பண்ண முடியாய். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டு அற்புதம் செய்வீராய் கர்த்தாவே. நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் மற்ற எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்டவரை தாங்கக்கூடியவர்களாக இருக்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. எந்த சத்துருவான நாசமோ சுபிக்கணங்கள் பலவீனங்கள் வியாதிகள் பிசாசின் வல்லமைகள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு எல்லாவற்றை கர்த்தர் மாற பண்ணும், அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருடைய வருகை வரைக்கும் தேவனுடைய பிரசனம் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். கர்த்தரை மகிமைப்பட்டும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். ஒரு எழுத்து பைபிள் கொடுக்குற தூரத்தில் நிற்கலாம். சரி. அவர்கள் முதலாவது திருமணமான அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாவது கொடுக்கக்கூடிய வெகுமதி தேவனுடைய வசனமாக இருக்கட்டும். அந்த வசனம் ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பது போல ஜீவ வார்த்தைகளினாலே அவருடைய குடும்ப வாழ்க்கை செழித்திருக்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. பைபிள் கொடுத்துருமா? நீ கொடுக்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டு ஆண்டுக்கு மகிமைப்படுவதாக. இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்னதான நம்முடைய தேசத்தின் சட்டப்படியும் சபை சட்டத்தின்படியும் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் அவர்கள் இன்று முதல் அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். ஆண்டுக்கு மகிமைப்படுவதாக. பிரைஸ் எல்லாம் கரதடி வாழ்த்துவமாக. பிரைஸ் எல்லாம் அப்படி தூக்கி பிடிக்கணும். இருவரும் அவர்கள் அந்த ரிஜிஸ்டரை கையெழுத்திடுவார்கள். அவர் பாடல்கள் பாடப்படும். வேற வேற ஒன்றும் இல்லை. கிருபை அருளும் மங்களநாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்கள நித்திய மங்கள நீ, மங்கள முக்தியும் நாதனும் நீ, மங்கள நித்திய
மங்கள மணமகள் திவ்யாவிற்கும் மங்கள மணமகன் ராஜ்குமாருக்கும் மங்கள மணமகள் திவ்யாவிற்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே. புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு துணை பிரியாது தோகையும் மாது சுபமன மகளிவனிது போது மனமுறையோது வசனம் விடாது வந்தனருமதருள் மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு ஜீவதயாபர சிருஷ்டி அதிகாரா தெய்வீக மாமனை அலங்காரா தேவகுமாரா திருவெல்லையூரா சேர்ந்தவர் கருள் தராதிருப்பேரா மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. மனம் வெளியே போன பிறகுதான் மனம் வெளியே போகணும். ஆகவே நீங்கள் வெளியே போகாமல் இருக்கும்படி கற்பது கேட்கிறேன். போனதை போகணும் இருக்கு மனவாழ்வு வெளியே போன பிறகு நீங்கள் போகணும். இறுதியாக ஜெபி குறிப்பமாக செல்வம் ரிஜிஸ்வராஜ் செல்வம் யாரையும் இடைத்தனுடைய ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வச்சு நம்ம இறுதியாக அவங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி அவங்களை கரங்களை உயர்த்தி நம்ம ஆசீர்வதிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். குமாரன இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையிலும் நிரப்பப்பட்டிருக்கிற மெய்யாகவே நீர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தில் இருந்து அருமையான குடும்பத்தை புதிதாக துவங்கியுள்ள அன்பு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இது நீர் ஏற்படுத்தின குடும்பம். ஆண்டவரே, அன்றைக்கும் நீர் இருந்தீர், இன்றைக்கும் நீர் புதிய குடும்பங்களை இணைக்கும் பொழுது நீர் இருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகள் எதிர்காலங்களில் ஆண்டவரே கர்த்தாவினால் போதிக்கப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து கிறிஸ்துவின் நற்சாட்சியை இந்த உலகத்துக்கு எடுத்துச் செல்கிற பிள்ளைகளாய் வாழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சந்ததி இவர்களை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவரை சேவிக்கும் என்ற சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 28:30 படி கர்த்தரது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கை நிறைவேறட்டும். இந்த
இந்த நாளில் சொல்லப்பட்டபடி சங்கீதம் 125 அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவா இந்த பல வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். சங்கீதம் 23 உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும், சங்கீதம் 90 உள்ள அத்தனை பாதுகாப்பின் காரியங்களும் இந்த குடும்பத்தில் ஆண்டவரே நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் உறவினர்களாய் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவனாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் மகிமையுள்ளதாக மணமகன் போடுறதுல நீங்கள் நல்லா போக வேண்டும். ஆண்டவர் பயன்படுத்தார். அவரை கத்தர் ஆசீர்வதித்த தயவுக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சர்வ காரியங்களை ஆமென். ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அந்யோன்யம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரும் விசேஷமாய் திருமணமாக இணைக்கப்பட்ட ராஜ்யமான பாதி வாழ்க்கையில் என்றும் சமாதானம் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் மகிமையுள்ளதாக. அவர்கள் செல்லும் பிறகு நீங்கள் வெளியே சொல்லக்கூடிய எல்லாம் எழுதிருக்கோம். ஃபைலன்ஸ் மாடல் மகாலில் ரிசப்ஷன் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் மணமக்களை வாழ்த்துவதற்கு அந்த பொருட்களை பங்குவதற்கு நீங்கள் ரிசப்ஷன் ஹால் செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஃபைலன்ஸ் மாடல் மகால்